பவி இன்டகிரேட் ஃபார்ம் கன்னியர் அன்போடு இருக்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 27ங்க. இந்த விற்பனை பதிவில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 7 மேலுங்க, ஒரு 6 ஃபீமேல், மொத்தம் 13 குட்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. அனைத்துமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதெல்லாம் சோஜித் ரகங்க. ஒரே ஒரு குட்டி மட்டும் தலச்சேரி சோஜித் கிராஸில் இருக்குது. சின்ன குட்டிங்க ஒரு 10 கிலோ சைஸில் இருக்கிறது ஒன்று மட்டும்தான் தலச்சேரி சோஜித் கிராஸில் இருக்கிறது. மீதி எல்லாமே வந்து பியூர் சோஜித்தில் இருக்கிறதாங்க. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி. என்ன கேட்டிங்கன்னா அண்ணா வந்து ஒரு 10, 15 நாட்களுக்கு முன்னாடி கீழே விழுந்து கையில் காயமாயிருச்சுங்க. கையில் காலில். அதனால் கொஞ்சம் பராமரிப்பு முடியலைங்க. அதனால் குட்டி வந்து ஃபஸ்ட்டே கொடுக்குறேன்னாங்க. ஒரு 15 நாளாக கொஞ்சம் இளைச்சிருச்சுங்க. இந்த இருக்கிற குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 குட்டி கொடுத்தாங்க. டோட்டலாக வந்து இதில் 6, அதில் ஒரு 7ங்க. 13 குட்டி நம்மளுக்கு வந்திருந்தது. அதில் ஒரே ஒரு குட்டி மட்டும் பார்த்திங்கன்னா போயர் குட்டிங்க. அது போயர் வந்து அவர் வளர்த்தலான்னு ஆசைப்பட்டு வாங்கினாருங்க. இப்போ வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சேர் கொடுத்துறேன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டலாக வந்து இப்போ 8 மேல், மீதி எல்லாமே ஃபீமேலுங்க. அந்தளவுக்கு நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. எல்லாத்தோட வெயிட்னு பார்த்திங்கன்னா நார்மலாக 25 கிலோவில் வந்து ஒரு 2 1 இருந்ததுங்க. அப்புறம் எல்லாமே வந்து 16, 17 அந்த ஸ்டேஜில் தான் இருந்தது. எல்லாமே குவாலிட்டியானதுங்க. நல்லா தரமாக இருந்தது. அண்ணா எடுத்ததே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ராஜஸ்தான்லேருந்து ஒவ்வொரு ஆடுகளாக தேர்ந்தெடுத்து அவர் ஃபார்முக்காக வச்சுருந்தார். கிடாயும் பார்த்திங்கன்னா ஒரு 140 கிலோ சைஸில் இருக்குங்க. 130, 140 கிலோ சைஸில் இருக்கும். அந்தளவுக்கு தரமாக இருந்ததுங்க. டெய்லி ஏர்னிங் பண்ணி நம்ம அண்ணாவோட ஃபார்முக்கு எப்போ போனாலும் சரிங்க, எப்பயுமே வந்து சிரிச்சு மூஞ்சியோட ஓடிடுவார். பாவம் இன்னைக்கு பாருங்க எந்தளவுக்கு சோர்ந்து போயிருக்காருன்ட்டு. ரொம்ப டல் ஆகிட்டார். எனக்கே பார்த்து பாவமாக போச்சுங்க. அவர் எடுத்த ஆடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அனைத்துமே எங்கள் செலெக்ஷனில் தான் வந்திருக்குங்க. நல்லா தரமாக இருந்திருக்கும். இந்த டைம் ஆனால் எல்லாமே கொஞ்சம் இலசத்தான் இருந்ததுங்க. தீனி பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இலச்சிருக்குதுங்க. குட்டிகளும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தரமான குட்டி தாங்க. எல்லாமே வந்து லைனேஜ் படி பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குங்க. தீனி கொடுத்து வளர்த்துறப்ப பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு வெயிட் ஏறுங்க. நார்மலாக நீங்கள் தலச்சேரி வெயிட் ஏறதோடு பார்த்திங்கன்னா சோஜித் வந்து வெயிட் கெயின் அதிகமாக வரும். லென்த்து, ஹைட்டு எல்லாமே நல்லா வருங்க. இது நம்ம எடுக்க போகிறோன்னு சொன்னதையுமே பார்த்திங்கன்னா பல்லடத்துக்கு அருகாமையிலேருந்து ஒரு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 குட்டி இருக்கிறதுலே வெயிட் கம்மியாக இருக்கிறது வேணும் அப்படின்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த 10 கிலோ 12 கிலோ இருக்கிற குட்டியெல்லாம் வந்து ஃபீமேலில் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுவாக ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு 2 குட்டியோ 3 குட்டி இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நம்மகிட்ட ஒருத்தர் ஒரு குட்டி எடுத்துகிட்டு போனார். அவரே ஒரு 2 குட்டி வச்சுக்கிறேன்ட்டாருங்க. ரிமைனிங் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இது இருக்குங்க. அதனால் ஃபீமேலில் வந்து இப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்லை. கெடாயில் வேணால் இப்போதைக்கு வந்து 7 கெடா குட்டி இருக்குதுங்க. 6 வந்து பியூர் சோஜித்துங்க. 1 வந்து தலச்சேரி சோஜித் கிராஸ், இன்னொன்று வந்து பியூர் பாயருங்க. மொத்தம் இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். 9843197143 இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு எந்த ஊர்னு கேட்டிருக்கீங்க. நம்ம ஊர் அமைஞ்சிருக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம், முத்தூருங்க. காங்கேயம், வெள்ளக்கோயில், அடுத்தது இருக்கிறது முத்தூருங்க. இதை வந்து நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்கிறதுங்க. நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னீங்கன்னா லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் கூகுள் மேப்பில் போங்க. பவி இன்டகிரேட்டட் ஃபார்ம் முத்தூர்னு ஓடுங்க. நம்ம ஃபார்ம் வந்து கரெக்டாக லொக்கேஷன் வந்துருங்க. ஏர்லி மார்னிங்கே பார்த்திங்கன்னா நம்ம எம்டி ஸ்டொமக்கில் தான் போட்டு எடுத்துகிட்டு வரேங்க. நேரில் வந்து வெயிட் போடுறோன்னா வெயிட்டில் போட்டு கொடுக்குறது இல்லைங்க. டேரெக்டாக பார்த்திங்கன்னா எடுத்துற வெயிட்டுங்க. அதே வெயிட்டு தான் எடுத்துடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 150, 160 கிலோமீட்டருக்கு வந்துட்டு எடுத்துறப்போ கண்டிப்பாக வந்து 1.5 கிலோ வந்து ஷார்ட்டேஜ் வருதுங்க. அதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீனி போட்டு வெயிட் ஏற்றி கொடுக்கலாமில்ல அப்படிம்பாங்க. நம்மளுக்கு அந்த வேலையே வேண்டாங்க. நம்ம எடுத்துறதுக்கு வந்து நம்ம சின்ன ப்ராஃபிட் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இதுவே வந்து நம்ம தண்ணி தீனி போட்டு ஏற்றி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க தண்ணி ஃபுல்லாகவே ஏற்றி கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு வந்து டிசென்ட்ரியிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க. நம்மளுக்கு அந்த பாவம் எதுக்கு நம்மளுக்கு? நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு வந்து என்ன தீனி போடுறோமோ அதே தீனி தான் போடுறோங்க. தீனி வயிறு நம்பி இருந்தாலும் சரி, வயிறு நம்பாது இருந்தாலும் சரிங்க. நம்ம எடுத்த வெயிட்டுக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிடுறோங்க. எடுக்கிற ஃபார்மில் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 கிராம் 200 கிராம்லேருந்து எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு தராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாமளும் அதை வந்து எக்காரணத்துக்கு கூட பார்கெயின் பண்ணி தர மாட்டோங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.